ஹாய் டியர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து லீவ் நாள்னால சரி வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லி நினச்சோம். பக்கத்தில் பசங்க விளையாடுற மாதிரி ஏதாவது இடத்துக்கு போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். சரி, ஓகே, பக்கத்தில் டால்ஃபின் பார்க் இருக்குது, அதுக்கு போகலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். ஸோ பசங்களை வந்து எல்லாம் கிளப்பி கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஈவினிங் ஒரு 4 o'clock ஆயிடுச்சு. இப்போ வெயிலாக இருக்கிறதுனால ரொம்ப வெயில் இங்கே. ஸோ வெளியில் போகவே முடியாது. 5 o'clock மேலே தான் போகவே முடியும், அவ்வளோ வெயில் அடிக்குது. நாங்கள் பார்க் வந்தாச்சு. பார்க் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது. அப்படியே ஃபுல்லாக தண்ணி, கடல் தண்ணி தான் ஃபுல்லாகவே. பார்க்குற கிளைமேட் வந்து அவ்வளோ நல்லா இருந்துச்சு. வெயில் இருந்தாலுமே இந்த கிளைமேட்டில் இங்கே பார்க்கும்போது நல்லா இருந்தது. ஸோ அம்மா பசங்க எல்லாருமே வந்து நான் அந்த இடத்த பார்த்து அப்படியே ரொம்ப நேரமாக அங்கேயே நின்றுட்டு இருந்தோம். ஒரு மாதிரி ரொம்ப அமைதியாக பீஸ்ஃபுல்லாக இருந்தது. ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு ஒரு செம பிளேஸ்னே சொல்லலாம். இது வந்து பசங்க விளையாடுறதுக்கு ஒரு சூப்பரான இடம். ஸோ பசங்க விளையாடிட்டே தான் வந்தாங்க. 2 சைடுமே வந்து மரம் இருக்குது. ஃபோட்டோ ஷூட்டுக்கு லவ்வர்ஸு இந்த மாதிரி பேர்லாம் கப்பிள்ஸ்லாம் வந்து எடுத்தாங்கன்னா செம்மையாக இருக்கும் ஃபோட்டோ. ஸோ முடிஞ்சால் இங்கே வந்து பாருங்கள். ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு செம பிளேஸ்னு சொல்லலாம். இவன் அஜய் வந்து ஆடிட்டே வந்தான். பசங்க இங்கிட்ட அங்கிட்டும் ஓடிட்டே இருந்தாங்க. என்ன ஒன்றுங்கன்னா வந்து அவுட் சைட் அது கொஞ்சம் தூரம் போனால் வந்து மெயின் ரோடு வந்துடும். ஸோ பசங்களை கேர்ஃபுல்லாக கொஞ்சம் பார்த்துக்கணும். அந்த சரி விடாமல் கொஞ்சம் தூரம் உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டோம்னா வந்து பார்க் இருக்குது, அங்கே விளையாட விட்டுக்கலாம். அது கிளைமேட் அந்த ஸ்கைக்கும் அதுக்கும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பையனை கீழே வச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தேன். நிற்கவே மாட்டேன்ட்டாங்க. ஸோ உள்ளே வந்து பார்க்குக்கு வந்துவிட்டோம். பார்க்கில் வந்து பசங்க விளையாடுறதுக்கு அந்த டைம் நாங்கள் 5 மணிக்கு 5:30 போல் வந்ததுனால வந்து அவ்வளோவா பசங்க யாருமே இல்லை. ஸோ வந்து நாங்கள் மட்டும்தான் இருந்தோம் பார்க்கில். நல்லா ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க ஃப்ரீயாக எல்லாத்துலேயுமே. பசங்க விளையாடுறதுக்கு வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ நாங்கள் யாருமே இல்லாதனால ஒரே ஒரு ஃபேமிலி தான் வந்தாங்க. ஸோ நாங்கள் 2 பேர் மட்டும் இருந்ததுனால நல்லா ஃப்ரீயாக விளையாடிட்டு இருந்தாங்க எல்லாத்துலேயுமே. அங்கே இருக்க அந்த பார்க்கில் இருக்க திங்ஸ்லாம் பார்த்தா நமக்கே விளையாடணும் போல இருந்துச்சு. ஸோ வந்து நானும் ஊஞ்சலில் உட்காந்து ஆடணுன்னு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ நானும் உட்காந்து ஆடிட்டு இருக்கேன். ஜாலியாக இருந்தது. பசங்க வந்து பால் வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த தூரத்தில் தெரிகிற பில்டிங் தான் வந்து பைனாப்பிள் பில்டிங்கு. ஸோ அதை வந்து பைனாப்பிள் ஷேப்லேயே வந்து மேக் பண்ணியிருக்காங்க அந்த பில்டிங்கை வந்து. ஸோ அந்த தான் டால்ஃபின் அதோ இருக்குது. நாங்கள் சீக்கிரமே வந்ததுனால மேபி லேட்டாக வந்தால் வந்து அந்த டால்ஃபின்லேருந்து வாட்டர்லாம் வர மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன், லைட்லாம் போட்டு. நாங்கள் கொஞ்சம் 5:30 அந்த மாதிரி வந்ததுனால வெளிச்சமாகவே இருந்தது. அதுலேருந்து தண்ணியெல்லாம் வர மாதிரி இல்லை. பட் வந்து நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. நைட்டாக வந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். ஃபேமிலியோட ஒரு 4-5 ஃபேமிலி சேர்ந்து கெட் டுகெதர் பண்ணுறதுக்கு, அப்புறம் வந்து நல்லா ஒரு பார்பிக்லாம் போட்டு என்ஜாய் பண்ணுறதுக்கு, ஒரு ஃபேமிலியாக நிறையா பேர் சேர்ந்து இங்கே வந்தால் செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். எல்லாம் உட்காந்து ஒரு பேசுகிறதுக்கெலாம் சூப்பரான ஒரு இடம் இந்த டால்ஃபின் பார்க் வந்து. ஸோ பசங்க விளையாடுறதுக்கும் ஒரு செம்ம பிளேஸ்ன்னு சொல்லலாம். தண்ணி பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அந்த வியூவுமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இங்கே அபுதாபி வந்தீங்கன்னா டால்ஃபின் பார்க் வந்துட்டு போங்க, ஃபோட்டோ ஷூட்லாம் எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான் வந்து இதை கிளம்பிட்டோம். எல்லாம் ஓரளவுக்கு பசங்களாம் விளையாட வச்சு கூட்டிகிட்டு கிளம்பியாச்சு. எங்களை ஒரு ஃபோட்டோ எடுடா அப்படின்னு சொன்னதுக்கு அஜய் வந்து அங்கிட்ட இங்கிட்ட போயிட்டு வந்துட்டு எடுக்கவே விட மாட்டேன்ட்டான். தனியாக ஒரு ஃபோட்டோ எடுக்கவே முடியல இவங்களை வச்சுட்டு. அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.